ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்விடேஷன்ஸ் வந்திருக்கு. ஐ எம் ஆல்சோ சர்ப்ரைஸ்டு பிகாஸ் 70s 80s ஹீரோயின்ஸ் ஒருபாடு இருக்காங்கல்ல. நான் தேவயானி அவங்கள மட்டும் தான் பார்த்தேன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன் பிகாஸ் இளையராஜா சார் என்னுடைய ஒரு 100 படத்துல ஒரு 45 படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னுடைய முதல் படத்துல எனக்கு லைஃப் கொடுத்தவர் அவருடைய மியூசிக்ஸ். இன்னைக்கும் நம்ம இத்தனை குழந்தைங்களா இருக்கிறவங்க தாலாட்டு பாட்டா இருக்கட்டும், சென்டிமெண்ட்ஸ் பாட்டா இருக்கட்டும், அம்மா பாட்டா இருக்கட்டும், எல்லாம் கேட்டுட்டே இருக்கலாம். மியூசிக்ஸ் நமக்கும் அவ்வளோ பிடிக்கும். அவர் நமக்கு ஒரு குரு. ஸோ அவரை வாழ்த்த வயதில்லை. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும். இந்த இதில் ஒரு தமிழக அரசு எடுத்து இப்படி ஒன்று இது நடத்தியிருக்கு. அதனால நம்மளுடைய சிஎம் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் ஈ வாஸ் ஸோ ஹாப்பி. அப்படியே பயங்கரமாக ஒரு சென்டிமெண்ட் ஆயிட்டாரு. வி ஆர் ஆல்சோ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் எவ்ரிவன். பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் என்ன? 2 வரி பாடலாம். ஐயோ அதெல்லாம் வேண்டாம். என்னுடைய படத்துல பாட்டெல்லாம் என்ன சத்தம் இந்த நேரம், கடலோர கவிதைகள், குணா படத்துல எவ்வளோ பாட்டு எனக்காக எழுதியிருக்காங்க. எல்லாமே மியூசிக் பண்ணியிருக்குது. எல்லாம் பிடிக்கும். இசை கடவுள் இளையராஜா சாருக்கு 50வது ஆண்டு பொன் விழா நடத்திய தமிழ்நாடு அரசுக்கு நன்றி நன்றி நன்றி. இது ஒரு ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணம். இந்த தருணத்துல நான் இதை ஃபுல்லா நான் பார்த்தேன். இந்த நிகழ்வை பார்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ராஜா சாருக்கு நன்றி நன்றி நன்றி. எல்லா தருணத்துல நமக்கு இசை கொடுத்து நமக்கு இவ்வளோ வருஷம் எவ்வளவோ ரசிகைகள் எவ்வளவோ படங்கள். இன்னும் அவர் இதே போல எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷனாகவும் ஒரு இன்ஸ்பிரேஷனாகவும் ஒரு இசை கடவுளாகவும் எப்பவுமே ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் லாங் லைஃபா எப்பவுமே ஆரோக்கியமா இருக்கணும். அண்ட் இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு கோடி கோடி நன்றிகள். இளையராஜா சாரோட பேர்ல விருது வழங்கப்படும் தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு தகுதியானவர்கள்? அந்த விருது கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விருதா இருக்கு. வருஷம் வருஷம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அது கண்டிப்பா கொடுக்கணும். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விருதா இருக்குது. முதல்வர்களே கேட்டது பாரத ரத்னா கண்டிப்பா கிடைக்கணும். தமிழ்நாடு மக்கள் சார்பாக கேட்டிருக்காரு. உங்களுடைய கிடைக்கணும். அத்தனையும் விருது அவருக்கு கிடைக்கணும். ஏன்னா அவர் இசை கடவுள். அவருக்கு எல்லாமே நல்லா கிடைக்கணும். இன்னும் நிறைய நிறைய விருது கிடைக்கணும். மனசார விருது யாருக்கு கொடுத்தா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன விருது? வளர்ந்து வராங்க நிறைய வளர்ந்து வரக்கூடிய யாருக்கு விருது கொடுத்தாலும் அந்த விருது பெற்றவர் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலியாகவும் லக்கியாகவும் ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சனா இருக்க முடியும். சிம்பொனி இசை நீங்க கேட்டிருப்பீங்க. லண்டன்ல அரங்கேற்றம் பண்ண அதே சிம்பொனி இசை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில அரங்கேற்றம் பண்ணாங்க. சோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு சிம்பொனி கேட்கறது? ஐயோ ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப ரொம்ப அழகான இருந்தது. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். இந்த சிம்பனி பார்த்தேன். ஏதோ நான் நேரு ஸ்டேடியம்ல தான் உட்கார்ந்துட்டு இருந்தது. ஆனா வெளிநாட்டுல எங்கேயோ நான் உட்கார்ந்துட்டு அதை ஃபுல்லா கண்ணால பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் இல்லையா? அவ்வளோ 87 அவங்க ஆர்கெஸ்ட்ரா எல்லாரும் வெளிநாட்டில இருந்து இங்க வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாம நன்றி சொல்லணும். ஏன்னா என்ன ஒரு டெடிகேஷன், என்ன ஒரு இது இருக்கும் இல்லையா? மியூசிக்கு ஒரே ஒரு நோக்கி அந்த மியூசிக்காக அவங்க ஊர்ல நம்ம ஊருக்கு இசை பண்ணியிருக்காங்க நம்ம ராஜா சருக்காக. ஸோ அவங்களுக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம்.